நண்பர்களே, வீட்டுக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உறிஞ்சி இந்த மாரி கொட்டிக்கிட்டு இருந்தா, அந்த இடத்துல எப்படி பெயிண்டிங் பண்ணணும்? அதேமாரி அடிக்கும்போது பெயிண்ட் உறிஞ்சி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டி தகட வச்சு கிளீனா அந்த மாரி சொரண்டி, எந்த அளவுக்கு வந்து அந்த பெயிண்ட்ட வந்து எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எடுத்துடணும். அதாவது வர்ற பெயிண்ட்ட மட்டும் எடுத்தா போதுமானது. எல்லாத்தையும் சொரண்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி இருக்கிற பில்டிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் ட்ரூ கேரில் இன்டீரியர் வால் பிரைமர் சாதா பிரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். பிரைமர் அடிச்சுட்டு தான் கலர் வந்து கம்பல்சரி அடிக்கணும். நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறதால பிரைமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலரை கலந்து அடிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் உறிஞ்சி வர்ற இடத்துல நம்ம ப்ரஷ்ஷில் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம ரோலரில் பெயிண்ட் அடிக்கும்போது என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் க்ளீனாக சுரண்டி எடுத்தாலும் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரோலர் ஓட்டும்போது இந்த மாதிரி பெயிண்ட் பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். இது வேலை செய்யும்போது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் அடிக்கணும். அப்படி சப்போஸ் நீங்கள் ரோலரில் அடிக்கிற மாதிரி இருந்தால் பெயிண்ட் அதிகமாக தொட்டு அடிக்கும்போது ரோலரில் ஒரு அளவுக்கு பெயிண்ட் இருக்கும்போதே மீண்டும் நீங்கள் பக்கெட்டில் பெயிண்ட்டு தொட்டு அடிக்கணும். வெரி ரோலர் வச்சு ஓட்டும் போதுல ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை கவனமாக கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.